அந்த சக்தி பையன் என்னை ஏமாற்றிட்டான். என்னை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவனை நான் மறந்துட்டேன். அவன் எனக்கு தம்பியே இல்லை. நீயும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்போ நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே? டேய், அண்ணன் கையேந்தி நிற்கிறேன். அதுக்கப்புறம் உன் பிரியம். இது போதும்டா எனக்கு. இது போதும். கார் அங்கிட்டு இருக்கு பாரு. ஆமா, நீ அந்த கார் தான். நிக்குது. சக்தி, போய் பார்க்கலாம். வேண்டாம் அண்ணே, நம்ம வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். வாங்க போலாம். உள்ள போய் பாப்போம் வாங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே. வா. ஏய், படிச்சு கலவாணிகளா எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி என் புள்ள கைய உடைச்சிட்டியல்ல? எது? யாரும் மாவன் கைய உடைச்சது? சண்டை போட தெரியாம சண்டடியில கைய விட்டுருக்கான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நக்கலா பண்றிய? இருடி, முதல்ல என் மவனை பாக்குறேன், அப்புறம் அம்புட்டு விஷயத்தை எடுத்து போய் எங்க அண்ணன்ட்ட சொல்றேன். அப்ப காட்டி உன் வாய. ஆமா, உங்க அண்ணன் டென்டிஸ்ட் என் வாயை காமிச்சோன்னே என் பல்லெல்லாம் சரி பண்ணிடுவாரு. அவ்வளவுதான் உனக்கு. நானும் பாத்துட்டே என்னடா தொடாதம்மா, இம்புட்டு பெரிய கட்டு போட்டிருக்காங்க. காலகாலத்துல உனக்கு கால் கட்டு போடலான்னு பார்த்தா இப்படி கை கட்டோட வந்து நிக்கிறியடா. வலிக்குதுமா. இந்த நிலைமையில கூட எதுக மூணு. ஏய், அடங்கிட்டு இருக்க மாட்டே. என்னங்க இப்ப? இந்த இடம் சுத்தமா நொறுங்கிட்டு. என்னடா? ஏய், உன் நாடகம்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த ஆழக அரசை பார்த்தேன், அவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன அந்த பயலை கொண்டு வந்து இங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? தாரே, சும்மா கடந்த நேத்தையும் வளரிக்கிட்டு இருக்காத. அவர் என்ன சொன்னார்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லா புரியுதுடா மாப்ள. கூடி சீக்கிரமா எல்லாருக்கும் விளங்கும் பாரு. அந்த பயலை கொத்தா எப்படி கொத்தா அள்ளி பிடிக்கிறேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், அப்போ தெரியும். இந்த சவடாலாம் ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. முதல்ல கிளம்பு. சரிங்க மேடம். என்ன சொல்லிட்டு இருக்க? அடிச்சு வாயை கிழிச்சிடுவேன் பாத்துக்க. எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையற? எல்லாம் ஒன்னாலதாண்டி. வீட்டுல பேசாம உட்காரத விட்டுட்டு தெரு தெருவா திரிஞ்சிட்டு இருக்கல. தருதல அதான் இப்படி கொண்டு வந்து விட்டுருக்க. என்ன இப்ப அதுக்கு தான் 40% அப்பத்தா கிட்ட இருந்து இறக்கமே இல்லாம எழுதி வாங்குனீங்கல. இல்லனா அப்படியே எங்களால வாங்க முடியாது பாரு. போடு ஆளு மண்டையும் பாரு. அந்த சொத்து புறா என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட தான் வரும். பெரிய இவ மாதிரி பேசிட்டீங்க. போடா. தாருங்க, என் மவன் என்ன நிலைமையில இருக்கான்? அவன் என்னடா அந்த தாடிக்கார பண்ணாடைய பத்தி பேசிட்டு இருக்கா? நீ என்னடா சொத்தை பத்தி பேசிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கிய மவனை பத்தி? தாருங்க, நீங்களும் உங்க அண்ணனும் அந்த குடும்பத்தை என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எப்ப என் மவனோட கைய உடைச்சு போட்டாங்களோ, இப்ப நானே கோதாவில இறங்க போறேன். அந்த எஸ்கேஆரா கேகேஆரா அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அந்த அருண் பயலோட சங்க அறுக்கறதா என்னோட மொத்த வேலை. டேய் கரிகாலா, நடரா நீ. தாருங்க, இவன் கையில இருக்கிற கட்ட அவுக்கிறதுக்குள்ள நான் அவங்க மொத்த கதையை முடிச்சு காட்டுறேன். ஏய், பாத்துக்கிட்டே இருங்க. வாடா போடா. கரிகாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
விடு, அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அது பேசுறதுக்குலாம் அழுதுகிட்டு இருக்க. ஏமா நீங்க ஏறுங்க, நான் உங்களை பார்த்துட்டு வரேன். அழாத, பயமா நிறுத்து. இருக்கு அண்ணி. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இங்க சேஃப் ஆயிட்டான்ல. ஆதிரா எதுக்கு அழாத ஆதிரா தைரியமா சொன்னா இரு. கேளு ஆதிரா. கை பத்திரம் உள்ள தள்ளு. நான் சொல்றதை கேளு. கதிர் வரேன், வர கண்ணத்தோட. என்ன அவன் எங்களோட தானே வந்தான். அதான் குடும்பமே கிளம்பிடுச்சுல, அவளுக்கு என்னடி வேலைங்க? வா கிளம்பு. அவன் எங்களோட தான் வந்தா, விடுங்க. போயிடு. வா. வாடி, கேட்டீங்களா? எப்படி பண்றீங்க? ஏய், என்ன தடுக்குற? அதான் குடும்பமா போயிடுச்சுல. என்ன உனக்கு இப்ப? வா. முதல்ல கையடி. அவன் தான் வர மாட்டாங்கறல, விட்டு போய். ஏன் வர மாட்டா? ஏன் வர மாட்டா? போடா. ஓடி. விடுங்க அவளை. விடுங்க. விடுங்க. ஏங்க எல்லாரோட ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இப்போ என்ன ஆயிடுச்சு? நடந்து வா, அப்பயாவது கொழுப்பு குறையுதான்னு பார்க்கலாம். போடா. நடந்து வரணுமா? என்னங்க? ஏய், ஏங்க, ஆதிரா. அண்ணே, ஏங்க லாபம். நீங்க விடுங்க அண்ணே. என்ன போனா போயிட்டு போறேன், நம்மளுக்கு வழி தெரியாதா? போகட்டும் நம்ம. ஏய், யோ லூசு பயலே. எதுக்காண்டி இப்ப கார் எடுத்துட்டு போறான் அவன்? அவன் பாட்டுக்கு போய் தொலைறேன், விடுங்க. இப்ப நம்ம எப்படி போவோம்? அக்கா விடுங்கக்கா. நம்ம என்ன சின்ன குழந்தையா, வழி தெரியாதா? நம்ம போக முடியாதா? நம்மள பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எது அது சின்ன குழந்தையா? கொலகார பாவி, கிறுக்கு பையன். என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படிதான் நீ இப்படி சிரிக்கிறியோ? இதெல்லாம் அப்பதான் ட்ரைனிங்க்கா. சரிதான். ஆமா, அருண் எங்க போயிருப்பான்? அதுவே தெரியலையே. அதான் எனக்கும் ஒன்றும் விளங்கல. ஆ, இல்ல கௌதம் எங்கேயாச்சும் சேஃபா கூட்டிட்டு போயிருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துல தானா தெரிஞ்சிரும். ம், சரிதான். சரிப்பா, நாம எப்படி போக? நடந்துதான்க்கா. நடந்தா? இப்ப நம்ம நடப்பயணம் போய் என்னத்தை சாதிக்க போறோம்? ஐயோ, வீடு வரைக்கும் நடந்தே போகிறதா? ஐயோ இல்லக்கா, மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போலாம். அதுல ஏதாச்சும் வண்டி கிடைச்சதுன்னா அதுல போயிடலாம். ஐயோ, வெயில் வேற மண்டைய பொளக்குதே. ஹலோ அக்கா, சொல்லுங்க. நீ தான் சொல்லணும். என்ன பொங்க வைக்கிறேன்னு போனியலே, பொங்க வச்சிகளா? என்ன ஆச்சு? ஒரு சத்தத்தையும் காணுமே, அதுதான் ஃபோன் பண்ணேன். பொங்க மட்டுமா வச்சோம்? திருவிழாவே நடந்துருச்சு. அங்கேயுமா? சரிதான். அப்பா அங்கேயுமா? அது சரி, மூத்தது அங்க இருக்கு, மூணாவது இங்க இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் பஞ்சம். என்னாச்சு? நீ நேரா வா, அம்பட்டையும் சொல்றேன். நாங்க வரத்துக்கு நாளைக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஏன் என்ன ஆச்சு? அந்த கிறுக்கு பையன் சண்டையில வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். நாங்க இப்பதான் நடக்க தொடங்கி இருக்கோம். சண்டையா? ஜனனி இல்லையா? ஜனனி சக்தி இருக்காங்க, ஆதிரியை மட்டும் கூட்டு போயிட்டான். என்ன சரி, வாங்க கலவரம் நடந்தாலும் நடப்போம். அவ மட்டும் நல்ல சுகவாசியா இருக்கா. அவ வாங்கிட்டு வந்த வர அப்படி, நம்ம வாங்கிட்டு வந்த வர இப்படி. ஓராசியும் ஏராசியும் அப்படி இருக்கு. சரி விடுங்க, நாங்க வந்து எப்படியா சேர்றோம். வெயில் வேற மண்டைய பொளக்குது. எப்படி வருவீங்க? என்ன பண்ணுவீங்க? இளநீ பதனின்னு ஏதாவது குடிச்சிட்டு வர சரி, வேண்டியதா? சண்டை அடிச்சுக்கிறாதீங்க, வந்துருங்க சீக்கிரமா. சரிக்கா. சோ இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ. இப்படிதான் போகணுமா? கொஞ்சம் தூரம் தெரிஞ்ச போனா ரூட் main மாதிரியே போயிட்டு இருக்கியே. அப்போ அந்த எஸ்கேஆர் தம்பி இன்னும் உள்ளூருக்குள்ள தான் சுற்றிட்டு திரிறானா? இந்த திருட்டு பொண்ணு தானே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கா. அன்னைக்கு நம்ம செல்வராஜ் பார்த்தது அந்த அருணை தான். நம்ம சக்தி பையன் தான் அவனை காரில் கூட்டு போயிருக்கான். பாருங்க, போட்டோல பாருங்க. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? மாமா, பர்னிச்சர் கடை வாசல்ல சாருபாலா ஏன் அப்படி பேசிட்டு போனான்னு குழம்பி நின்னோம்ல, இப்போ புரியுதா? இதுக்காக தான் அப்படி பேசிட்டு போயிருக்கா. அவள் கொழுந்தனா நம்ம தான் கடத்தி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கா. என்ன
இந்த அரக்கப்படிங்கிறது தான் என்கிட்ட பேசிட்டு போனா இன்னமும் நடக்குது. அந்த ஜனனி ஏதோ திட்டத்தோட தான் இருக்கா. அண்ணா, இதுக்கு அவ மட்டும் இல்லைண்ணே, எனக்கு ஒரு கிறுக்கச்சியை கட்டி வச்சிருக்கீல, இந்த ஊமு குசும்பி, அவளுக்கும் தெரிஞ்சிருக்குண்ணே. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம சாதாரணமா இருக்கா. அவளுக்கே தெரிஞ்சிருக்குண்ணா, இதோ இருக்காங்களே உள்ள, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குண்ணே. கூப்பிட்டு கேளுங்கண்ணே, வர சொல்லுங்க. எப்பா எப்பா, அந்த பையன் ஊருக்கு போனா நமக்கு என்ன, போகலன்னா நமக்கு என்ன? நாம தான் அவன் சொந்தத்தையே வேணான்னு வெட்டி விட்டோம்ல. வெட்டி விட்டது நாம. அதான் கடைசி பையன் இருக்கான ஒருத்தன் வளர்ந்து கட்டப்பேன், அவன் இன்னும் ஓடிக்கிட்டு தானே தெரியுறான். முதல்ல மருமகளெல்லாம் கூப்பிட்டு கேளுமா. கூப்பிடுமா. ஏய் கதிரு, சும்மா கத்தாதடா. மாடியில சொந்தக்காரங்க எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க, அவங்க காதுல விழுந்தா மானம் போயிடும். ஆமா, உன் மூத்த மருமக பாடம் நடத்தினால அப்பையெல்லாம் உன் மானம் போகலையா? இந்த இடத்துல நின்று தான் ஞானம் பொண்டாட்டி அறிவுரை அள்ளி வழங்கினா, அப்பையெல்லாம் உன் மானம் போகலையா? சொந்தக்காரங்க அப்போ நின்றுக்கிட்டு கேட்டாங்க, இப்போ படுத்துக்கிட்டு கேட்க போகிறாங்க, அவ்வளோதானே? எப்படி கேட்டானே? போகிற மானம் போத்தானே போகுது. இங்கே பாருமா, மானம் போனால் போட்டுமா, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சும்மா சொந்தக்காரங்களை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. ஏன் ஞானா, உன் பொண்டாட்டி கூப்பிடுப்பா, நான் கூப்பிட்டா தப்பாக போயிடும். ரேணுகா, வரானு. ஏன் ஞானா, உன் பொண்டாட்டி கூப்பிடுப்பா, நான் கூப்பிட்டா தப்பாக போயிடும். ரேணுகா, வரானு. களவாணிங்களோட நீங்களும் கூட்டல? எங்களுக்கு ஏதும் தெரியாது, நாங்க எங்க வீட்டுல தானே இருக்கோம். வீட்டுல இருந்துகிட்டே தானே இப்படி வேலையை பார்த்தீங்க. மரியாதையா சொல்லிருக்கேன். அவ்வளோங்கம்மா ஈஸ்வரியா உறங்கிட்டாங்க. உறங்கிட்டாளா? இல்ல, உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு படுத்தாங்க. இந்நேரம் உறங்கி இருப்பாங்க, பாவம். ஆமா, அவன் எதுக்கு இங்க சுத்திட்டு திரிறான்? என்ன என்ன திட்டம் சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. என் கையில மட்டும் சிக்குனா கண்டம் துட்டமாக்கிடுவேன். ஏ கதிரு, சும்மா இருடா. அவன் எங்க சுத்துறான்னு இவளுகளுக்கு எப்படி தெரியும்? சம்பந்தமே இல்லைன்னு ஆன பிறகு நாம எதை வச்சு அவங்க கிட்ட பேச முடியும்? என்னம்மா, வர வர உன் மருமக்கமார் மேலே பாசம் அப்படியே கூட்டிகிட்டே போகுது. வக்காலத்தெல்லாம் வாங்குற, பாசம் அப்படியே ஜாஸ்தி ஆயிடுச்சு, பார்த்து வலிக்கிற போகுது. இல்லப்பா, நான் நியாயத்தை தானே பேசுறேன். நியாயத்தை தான் பேசுறியா? நியாயத்தை நீ இப்படி பேச மாட்டேம்மா. ஒன்று அழுவ, இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவ, ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே பண்ணுவ. வர வர ரொம்ப தன்மையாயிட்டது மாதிரி தெரியுதேம்மா. உன் குரலே மாறி போச்சே, நீ என்னை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னை பெத்தவ தானேப்பா. ஏம்மா, நான் எதுக்கு எப்படி எப்படி பம்முவேன்னு எனக்கு தாம்மா தெரியும். என்கிட்ட களவணித்தனம் நட்டி தப்பிக்க முடியாதுமா, மாட்டிக்கிடுவிய. மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். என்னப்பா சொல்ற? பொதுவாக சொல்கிறேம்மா. என்ன நீங்க என்னென்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? வேற என்னப்பா செய்ய? என் பொண்டாட்டியை தலைமுடியை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வரவா? ஏன் தேவையில்லாமல் பேசிட்டு உடம்பு கெடுத்துட்டு இருக்க? போய் சாப்பிட்டு படுப்பா. எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சும்மா போய் சாப்பிட்டு படுக்க சொல்றீங்க. சரிப்பா, நீ ஒன்றும் சும்மா சாப்பிட்டு படுக்க வேண்டாம். எதை சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டு படு. புரியும்னு நினைக்கிறேன். தெரியுது தெரியுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒருத்தியை விடக்கூடாதுண்ணே. அதுவும் அந்த ஜனனியை வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாதுண்ணே. எப்பா, அவங்க வரணும்ப்பா. அப்பதாவுக்காண்டி இங்கே இருப்பேன்னு சொன்னால அதுக்காண்டி மட்டும் கிடையாது, வேற பல விஷயங்கள் இருக்கு. அதுக்காண்டி அவள் வீட்டில் இருக்கணும். எனக்கு ஒன்று கட்டி வச்சிருக்கீல கிறுக்கச்சி, நல்லா மிதிச்ச துரத்தணுண்ணே அவளை. என்ன வாய் அவளுக்கு? அவளை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தொலைக்கிறவன் வடக்க எங்கேயாவது கொண்டு போய் இமயமலை பக்கத்தில் தொலைக்கணும். இந்த இருக்கிற வத்தலை குண்டில் விட்டு வந்தா
திருப்பி வீட்டுக்கு வரத்தான் செய்வ. எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. இந்நேரம் ஆண்டிவே எல்லாரும் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். ஏம்மா, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஒரு மாநாடு போடுவே இல்லை, எல்லாத்தையும் தின்னம்மா சொல்லிடுமா மாநாட்டில். நாளைக்கு இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்ப்பீங்க எல்லாம். சரியா? முறைக்காதம்மா, எல்லாத்தையும் சொல்லிடு. வாரேன், போய் படுக்க போகிறேன். இந்தாப்பா அவன் போனு, அந்த போட்டோவை அழிச்சு விடு. நீயும் மேலே வந்து படுப்பா. ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? எத்தனை பேசினாலும் இந்த வீட்டில் வேகிற அரிசி தான் வேகும். கோயிலுக்கு போனவங்களை இன்னும் காணோம். தெரியலையே. நீ வேணா போய் படுமா, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? இருமா, அவங்க எல்லாம் வரட்டும். நீங்க என்னடி போய் படுங்க. நாங்க இங்கேயே இருக்கோம் சித்தி. இதோ வந்துட்டாங்கல்ல. அப்படியே போட்டு போயிட்டாங்க. வாங்க ஐயா. ஆத்தாடி, நடு ரோட்ல விட்டு போயிட்டான். பெரிய பிரச்சனையா? பக்கி பய. என்னத்த சொல்ல, இந்த கலக பைத்தியம் ஒன்று கிடக்கல, அது என்ன செஞ்சிச்சுன்னா. இரு, அதை அம்புட்டி அவன் சொல்லிவிட்டான். உங்களால தான் எல்லா பிரச்சனையும், நீங்க தான் என்னவோ பண்ணிருக்கீங்கன்னு விசாரணை கமிஷனே போட்டு விட்டாரு. என்ன சொன்னீங்க? மா, நீ உள்ள போ, பிள்ளைகளோட போய் படு, உறங்குங்க. இந்த தாரை எந்திரிச்சிருவா. போம்மா. சரிம்மா, போ, வாங்கம்மா போலாம். உறங்குங்க, முழிச்சுக்கே இருக்காதீங்க. எனக்காச்சு? ஐயோ, அந்த அருணை நீங்க தான் கொண்டுக்கு எங்கேயோ வச்சிருக்கியன்னு ஒரே சலம்பல். எங்க வச்சிருக்கிய, எங்கிட்டு வச்சிருக்கிய, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தான் தெரியும்னு தொலைச்சிட்டாரு கேள்வி கேட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, நந்தினி தான் ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸ், எனக்கு தெரியாது. அவளுக்கு தான் லொகேஷன் டெஸ்டினேஷன்லாம் தெரியும். வந்தா விட்டு கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஏங்கா? இல்லடி, நான் என்னத்த சொல்ல போறேன், தெரியாதுன்னு தான் சொன்னேன். நம்பின மாதிரி தெரியல. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. பெரியவரா? எல்லாம் இவன் கத்திக்கு இருந்தேன். அவர் காலையில வச்சு பேசிக்கலாம், ஒத்த வார்த்தையில அத்தனையும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டாரு. அதுதான் கொஞ்சம் பயந்து வருது. அவர் கத்திட்டு போனா கூட பிரச்சனை இல்லையே, அப்ப காலையில பஞ்சாயத்து வச்சிருவாரு. இருக்கு. ஐயோ, அந்த அருண் போட்டோவை காட்டி இவன் எப்படி இங்க வந்தாங்கிறாரு. பயந்துட்டேன். போட்டோ பார்த்ததுக்கேவா? அவங்க வீட்டு கார் இப்படி போச்சா, இந்த இடத்துல என் புருஷ உட்காந்துருந்தான். கார் இப்படி போகும்போது இந்த அருணும் கௌதமும் இப்படி போறாங்க. நான் இந்த பின்னாடி கார்ல இருந்து அதை பாத்துக்கிருக்கேன். எனக்கு எப்படி வந்திருக்கும்? இப்படி வந்துச்சு எனக்கு உசுறு. என்னடி சொல்ற? எப்படியோ அவங்க கண்ணில் படாம அப்ப தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் தப்பிச்சிட்டாங்க. இந்த ஹோட்டல் எல்லாம் போய் தேடினாங்க, எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆமா, இப்ப போனை போட்டு பாரு. ஏய், ரொம்ப தைரியம் தாண்டி உனக்கு. ஹலோ கௌதம், என்னாச்சு? எங்க இருக்கீங்க? நாங்க கொடைக்கானல்ல வந்து செட்டில் ஆயிட்டோம். என்னது கொடைக்கானலா? சக்தி பேசினப்பவே சிச்சுவேஷன் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அருணை கூட்டிக்கிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். கொடைக்கானல்ல ப்ராப்பர் டவுன்ல இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கும். வி ஆர் சேஃப் நவ். ஜனனி ஓகே தானே? டேக் கேர். நான் பிளான் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஜனனி, ஆனால் இங்கே சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு. நீ கால் பண்ண, ரீச் ஆகலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணிடு. நான் பார்த்துட்டு உன்கிட்ட பேசுகிறேன். கல்யாணத்தன்னைக்கு கிளம்பி வந்துடுறோம். சரி, பார்த்துக்கோ. குட் நைட். சேஃபா இருங்க. ஓகே ஜனனி, குட் நைட். என்னாச்சு?
அவங்க கொடைக்கானல்ல செட்டில் ஆயிட்டாங்களாமா. கல்யாணத்தன்னைக்கு கிளம்பி வர்றதா சொல்றாங்க. அப்பாடி இப்பதான் எனக்கு உசுரே வருது. நாளைக்கு காலையில அவர் விசாரணை கமிஷன் வைப்பாரே, என்ன செய்ய? நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போதைக்கு நம்ம ஆதிரா கூட இருக்கணும். அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மற்றதெல்லாம் விட்டுறலாம்.